பெரம்பூர் தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் விஜய் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறாரு. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அதில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் காலை 8 மணிக்கு எண்ண தொடங்கினாங்க. தற்பொழுதைய நிலவரப்படி விஜய் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறாரு. அவரை எதிர்த்து பெரம்பூர் தொகுதியில் ஆர்டி சேகர் போட்டியிட்டார். அவர் பின்னடைவை சந்தித்துட்டு வராரு. அதே மாதிரி திருச்சி கிழக்கில் தமிழக வெற்றி கழக தலைவர் போட்டிட்டு இருந்தார். அங்கே விஜய் அவர்கள் சிறிது பின்னடைவு ஏற்பட்டு இருப்பதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்குது. கள நிலவரத்திலிருந்து செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கிறது. அதே மாதிரி நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளை எடுத்துக்கிட்டோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதியில் முன்னிலை இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி சேப்பாக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இப்போ தற்போதைய நிலவரப்படி தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுக்கு பிறகு திமுக 11 இடங்களிலும், அதிமுக 3-4 இடங்களிலும், தமிழக வெற்றி கழகம் 1 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கிறது. ஒரு சில இடங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் வந்தது. திருவிகா தொகுதி எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் முன்னிலையில் வந்தாங்க. இப்போ தற்பொழுது பின்னடைவை சந்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்து பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலையிலே இருந்திருக்கிறாரு. இனி அடுத்தடுத்த கட்ட தகவல்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா த ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.